யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். பால்ராஜ்ங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கி, அவரே ஹீரோவா நடிச்சு, அவரே ப்ரொடியூஸும் பண்ணி, இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, பால்ராஜ் வந்து ஒரு கார் மெக்கானிக்கா இருக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் கூட அவருக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் இல்ல. அவருக்கும் ஒய்ஃபுக்கும் அவருக்கு வந்து ஒய்ஃப் கூட செக்ஸ் பண்ணிக்கவே முடியல. இவர் கிட்ட போனாலும் தள்ளி தள்ளி போறாங்க. இதான் விஷயம். ரைட்டா? அவர் லைஃப்ல அந்த செக்ஸ் மட்டும் டிமாண்டாவே இருக்கு. இப்படி இருக்கிற அந்த பால்ராஜ் வந்து அவரோட கார் ஷெட்டுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு விடோ வந்து காரை சர்வீஸ் பண்ண வராங்க. அப்படி வரவங்க கூட ஒரு நெருக்கமா பழக ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஸ்டார்ட் ஆகி திருமணத்துக்கு மீறிய உறவுக்கு இது கொண்டு போயிருது. இவருக்கு தேவையானது அவங்க கொடுக்கறதும், அவங்களுக்கு தேவையானது இவர் கொடுக்கறதும் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவலா ஒரு கொடுத்தல் வாங்கல் இருக்கு. இந்த கொடுத்தல் வாங்கல்னால அவர் எந்தெந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அதெல்லாம் எப்படி சரி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். இப்போ பொதுவா இந்த புதுமுகங்கள் படங்கள்லாம் பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு, இந்த விஷயம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்னதா நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா, ஏதாவது நம்ம நம்ம வீடியோ பாக்குறவங்க ஒரு 10-20 பேர் பாக்குறாங்க. அந்த 10-20 பேர்ல எவனா ஒருத்தனுக்கு இந்த படம் நம்ம சொல்றது நல்லா இருந்துச்சு, ஓகே புது படமா இருக்கு, நல்லா இருந்துச்சு சொல்லி ஏதாவது ஒரு ரீச் ஆக ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஒண்ணுமே இல்ல படத்துல. இந்த படத்தை திட்டணும்னா அப்புறம் இஷ்டத்துக்கு தான் திட்டணும். அப்படிதான் தெரியும். ஒண்ணு ஒரு கழுதையும் இல்ல. எப்படி சொல்ல, எடுக்க தெரியாதவன், நடிக்க தெரியாதவன், ஆட தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்கு நாள அந்த மாதிரியான படமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சும்மாலாம் சொல்லல. இப்ப இப்படி ஒண்ணும் இல்ல அப்படின்னோடனே காசு வாங்கிட்டு உங்களுக்கே தெரியும். நம்மள மாதிரி ஒரு சிறு யூடியூபருக்கு ஒண்ணும் தர மாட்டாங்க. ரைட்டா? இந்த கதையில ஒண்ணும் இல்ல. ஒரு இளவு இல்ல. படத்தை நடிக்கிறாங்கல்ல, இதுல ரவி மரியா இருக்காப்புல, நமக்கு தெரிஞ்ச ரவி மரியா இருக்காரு. அவர் நடிப்பு மட்டும்தான் ஒரு யதார்த்த நடிப்பா இருக்கு. நடிப்பு மாதிரியே தெரியல, யதார்த்தமா இருக்கு. மத்த எல்லாரும் நடிக்கிறது பச்சையா இருக்கு. ஒரு சீன் பாத்தீங்க அப்படின்னா, படத்துல வந்து ஒரு விடோ சொன்னோம்ல, அந்த விடோவோட ஹஸ்பண்ட் இறந்துருவாரு. அத பிளாஷ்பேக் மாதிரி இறந்துருவாப்புல. இறந்ததுக்கு அந்த 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 பொண்ணோட அம்மா அப்பா உட்காந்துருப்பாங்க, இங்க மாமனா மாமியார் உட்காந்துருப்பாங்க. இவங்க அம்மா பாத்தீங்கன்னா பயங்கரமா லிப்ஸ்டிக் போட்டு பயங்கரமா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்க? முன்னப்புறம் இது படம் எடுக்க தெரியுமா தெரியாதா, இதுக்கு நான் நல்ல படம் எடுப்பேன் போல அப்படிங்கிற தோண வைக்குது எனக்கு. அந்த பொண்ணோட புருஷன் இறந்துருக்கான். சீன் படி சொல்றேன். அந்த பொண்ணோட புருஷன் இறந்துட்டான். தான் மகளுக்கு வந்து வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் அப்படியே உட்காந்துருப்பாங்களா? அந்த அந்த அவங்க அம்மா பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டு பயங்கரமா ஐலைனர் போட்டு அந்த ஹைப்ரோ அந்த இதெல்லாம் போட்டு முடியெல்லாம் இது பண்ணி பயங்கரமா அவங்க அம்மா உட்காந்து பேசியிருக்கு. ஆப்போசிட்ல மாமனார் மாமியார் இருக்கும் ரொம்ப சகஜமா இவங்க மனசுல வந்து அந்த கொஞ்சம் கூட மருமகன் போயிட்டான், நம்ம பொண்ணு வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறதோ, தான் மகன் போயிட்டான், மகன் செத்து போயிட்டான், அந்த பிள்ளைக்கு என்ன அப்படிதான் இல்ல. கேவலமான ஒரு இதா இருக்கு. எப்படி இவங்க இந்த சீனை ஷூட் பண்ணாங்க? எனக்கு என்ன டவுட்டா இருக்கும்னா, ஒரு படத்தை ஷூட் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் என்னோட புரிதலை சொல்றேன். குறைஞ்சது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு 30 இல்ல 40 பேர் இருப்பாங்கல்ல. மேபி கேரவன் இருக்கலாம், நான் சின்ன சின்ன ஆடிஷன் மேபி கேரவன் இருக்கலாம். இல்ல அப்படின்னா சேர் அசிஸ்டன்ட், கேமராமேன் அசிஸ்டன்ட், லைட் அசிஸ்டன்ட் இப்படி சொல்லி ஒரு 30-40 பேர் இருப்பாங்கல்ல. அவங்க 30-40 பேர் பண்றப்ப ஒருத்தருக்கு கூட இந்த சீன் மட்டமாக தெரியலையா? ரவி மரியா ஏன் சொல்லணும்னு தான் டவுட். ஒருவேளை டைரக்டர் அவருதான்யா, ப்ரொடியூசர் அவருதான்யா, எதுக்கே அவன் சொல்லிக்கிட்டு காசை வாங்குறோமா சொல்றது நடிக்கிறோமா போய் தொலைறோம் போயிருவாங்களோ? ஒண்ணும் இல்ல. உண்மையாவே சொல்றேன், எனக்கு என்னடாங்கிற மாதிரி இருக்கு. இது என்னடா படம் சொல்லி தேட்டர் கொண்டு வந்திருக்கீங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த படத்துல 2-3 பிட் இருக்கு, அதுக்காக கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த பிட்டும் ஸ்ட்ராங்கா இல்ல. பிட்டு படத்தை வர மாதிரி அப்படி எரோட்டிக்கா பயங்கர செக்ஸியா ஒரு கழுதே இல்ல. யூடியூப்ல பிட் இருக்கும்ல அந்த மாதிரி மட்டமான பிட்டா இருக்கு. அதுவும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. எந்த தைரியத்துல அவங்க இந்த படத்தை வந்து தியேட்டர் கொண்டு வந்தான்னு தெரியல. நடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டயலாக் டெலிவரி எப்படி இருக்கு அப்படின்னா, வாங்க மாப்பிள, சாப்பிட்டீங்களா, என்ன மாப்பிள, என் பொண்ணை மன்னிச்சிருங்க மாப்பிள, கோவமா மாப்பிள, இப்படி பேசுறாங்க. டயலாக் டெலிவரி இப்ப யோசிச்சு பாருங்களேன். நமக்கு வந்து இப்ப நம்ம சில பேர் படம் பாக்குறோம், ஒரு சில விஷயங்களை பாக்குறப்ப என்னடா என்ன கர்மம் படாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற படம் இந்த படத்தெல்லாம் கீழே போட்டா கூட நாய் திங்காது அந்த மாதிரியான படமா இருக்கு. மட்டமா இருக்கு. எனக்கு கடுப்பு மயா இருக்கு. என்னடாங்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு சரியில்லை. சில படங்கள் தான் சொல்ல முடியும். சில படங்கள்ல யாரும் நல்லா இருக்கும், அதை நம்ம சொல்லுவோம், இந்த நல்லா இருந்துச்சு, இந்த இது பெட்டரா பண்ணிருக்கலாம். என்னோடது என்ன பண்ண என்னோட ரிவ்யூ பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கெல்லாம் பெருசா இந்த யூடியூப் சேனல் வருமானம்லாம் வரல. உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல்ல பாக்குறீங்க 5-10 பேர் தான் பாக்குறாங்க. 5-10 பேரை வச்சுலாம் எனக்கு ஒட்டல.
சரி ஏதாவது நல்லா இருக்கு, நல்ல படத்தை சொல்றோம், அந்த படம் வந்து அதனால ரீச் ஆச்சு. இந்த நேத்து பட்டர்ஃபிளைன்னு படத்தை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொன்னேன். அந்த படத்தோட டைரக்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களா கொண்டு போய் எப்படியா சேர்க்கணும், இந்த இது பெட்டரா பண்ணிருக்கலாம், இது கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு தான். ஓகேவா, இதான் நம்மளோட மோட்டோவே. இந்த இது நல்லா பண்ணிருக்கலாம், இது பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு. இதுல அப்படி என்ன சொல்லனே தெரியல. மியூசிக் அதான் சொல்றோம்ல, ஒரு இப்ப லோக்கல் சேனல் இருக்கும் கண்டிப்பா எல்லார் வீட்லயும். இந்த லோக்கல் சேனல்ல அப்பப்போக்கு இந்த ஆட் போடுவாங்க. அவங்க எடுக்கிற விளம்பரத்துல கூட நல்லா அடிப்பாங்க. இவங்க இதுல வரவங்க எல்லாவனும் மட்டமா அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆக்டிங் கிளாஸ் நானே நல்லா பெட்டரா கொடுப்பேன். தயவு செய்து இதுக்கு பெருசாலாம் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணலாம் வேணாம். நானே வந்து இங்க வாயா, இப்படி நடிக்க கூடாதியா. ஏன்னா நமக்கு பெருசாலாம் நடிக்க தெரியுமா இல்லன்னு தெரியல, ஆனா இப்படி நடிக்க கூடாதுன்னு தெரியும். இந்த மாதிரி தப்ப மட்டும் பண்ணாத அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கு. படத்துல ஓப்பனிங் சீன்லயே தெரிஞ்சு போச்சு படம் வந்து நம்ம காசை வந்து வாங்கிருச்சுன்னு. ஓப்பனிங்ல ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி ஒரு பாட்டு வருது, கானா பாட்டு. நானும் எவ்வளவோ கானா பாட்டை கேட்டிருக்கேன். கொண்டுட்டான். ஓப்பனிங்ல தெரிஞ்சு போச்சு நம்ம கொடுத்த அந்த 130 ஓவாய்க்கு முழுசா நம்மளை முடிச்சு விட்டா போறாங்க அப்படின்னு. ஒரு மயிரும் இல்ல. திட்டணும் அப்படின்னா நாங்க இஷ்டத்துக்கு வண்டையா திட்டணும். சரி யூடியூப்ல சப்போஸ் இந்த வீடியோ ரீச் ஆகி எவனா ஒரு சின்ன குழந்தைங்க அதனாலதான் தயவுசெய்து இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, பார்க்கணுமான்னு கேட்டா பார்க்கணுமான்னு எனக்கு கேட்டேன்னா பார்க்காதன்றுவேன். இந்த படத்தை பார்க்கலாமா ப்ரோனா பார்க்காத, விட்டுரு. இந்த படத்தை பார்த்து நாட்டுக்கு ஒரு நல்லதும் கிடையாது, குடும்பத்துக்கு ஒரு நல்லதும் கிடையாது. அப்படி இந்த படத்துல ஒரு இரு இல்ல, சரிங்களா, ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை பார்க்காம ஸ்கிப் பண்ணிடு. இல்ல ப்ரோ இந்த படத்தை பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியர்பை தேட்டர் நிச்சயமா அவைலபிளா இருக்கும், பாருங்க. இல்லைன்னா ஓடிடில வரும், ஓடிடி வந்த பாருங்க. படத்துல அங்கங்க சின்ன சின்ன பிட்டு காட்சிகள் சின்ன சின்னதா வரும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. மற்றபடி ஒரு படத்துக்கு 0 மார்க் கொடுப்பியா அப்படின்னா இந்த படம் எனக்கு இருக்கு, இந்த படத்துக்கு கொடுப்பேன், முட்டை மார்க் கொடுப்பேன். சரியா, ஒண்ணும் இல்ல. எனக்கெல்லாம் வெறி ஆகுது, ஒண்ணுமே இல்ல. என்ன டவுட்னா, இப்படி படத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நான் நிறைய இது கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்ப்பாங்க, அவங்க எல்லாம் ஓகே அப்படின்னா தான் சரி தியேட்டர் கொண்டு வருவாங்க. இவங்க எப்படி ஒருவேளை இவரே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா? அந்த பால்ராஜ் யார்? இந்த பால்ராஜ் எல்லாம் நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு, அப்படிங்கிறப்ப எல்லாமே பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவருக்கு மண்டையில வேற விக்கு இல்ல, சொந்த முடியாதுன்னு தெரியல, விக்கு மாதிரி இருக்கு அந்த முடி. கேவலமான இருக்கு. கேவலம்னா கேவலம். கேவலத்துக்கு டிக்ஷனரியில போய் பாத்தீங்க அப்படின்னா மேபி யாரா இந்த பையன், நான் தான் இந்த பையன் சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கோர் ஐடியா, இந்த கோர் ஸ்டோரி இருக்குல்ல, இது மாதிரி ஒரு நல்ல படம் பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா 2018 ஒரு குப்பை கதைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருப்பாரு. தினேஷ் மாஸ்டர், மனிஷா யாதவ் நினைக்கிறேன், அவங்க நடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் படம். அந்த படத்துல அவங்க காமிச்ச டீடைல் ஒர்க்கு, அந்த படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க்கு, மியூசிக் ஸ்கோரு, கடைசியா அந்த படத்தை கனெக்ட் பண்ண விதம் அப்படின்னு சொல்லி படத்துல டீடைல் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த படத்தை பாருங்க. ஓகேவா, பெஸ்டான ஒரு படம். இந்த படத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல ப்ரோ நான் வந்து காசு வாங்கிட்டு நான் பண்றேன், நான் வந்து இந்த படத்துக்கு எதிராக நான் செயல்படுற ஒரு தீய சக்தி நினைச்சீங்க அப்படின்னா தியேட்டர்ல பாருங்க. தயவுசெய்து ஃபேமிலியோட பாத்துறாதீங்க, உங்களை கொண்டுருவாங்க. ஓகேவா, என்னடா படம் சொல்லி உங்களுக்கு மிதிக்க சான்ஸ் இருக்கு. பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த இயக்குனர் இந்த வீடியோ பார்த்தாப்புல அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி படத்தை நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க சார். உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு, உங்களுக்கு யாருன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் பெரிய மரியாதையா சொல்றேன், தயவு செய்து இப்படி படத்தை பண்ணாதீங்க, என்னைய உயிரை வாங்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.